அன்பார்ந்த சோதரி, டிவைன் ஷலோம் ஊழியங்கள் மூலம் உங்களுக்கு தேவ ஆசீர்வாதத்தையும் வாழ்த்துதலை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களது ஜெப தேவைகளுக்கும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள முடியும் என்பனவர்களே. உங்களுக்காக ஜெபிக்கவும் ஆலோசனைகளை தரவும் வாஞ்சையுடன் தேவ பணியில் நாங்கள் காத்திருக்கின்றோம். ஒரு விசை ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, பேசும் அடியேனை உம்முடைய அக்கினியின் அபிஷேகத்தினால் உம்முடைய சொற்களின் மறைவிலே நீர் மறைத்துக் கொள்ளும் ஐயா. பேசுவது அடியேன் அல்ல, நீராக உம்முடைய அக்கினியின் வார்த்தைகள் அடியேன் வாயிலிருந்து வெளிவரட்டும். பெந்தைக்கோஸ்தே நாளில் உம்முடைய அக்கினியின் நாவுகளை பொழிந்ததைப் போல அடியேன் மேல் உம்முடைய அக்கினியின் நாவுகள் பொழியப்பட்டு உம்முடைய ஜீவ வார்த்தைகள் வெளிவர கிருபை கொடும். பேசுவது நான் அல்ல இயேசப்பா, நீராக உம்முடைய பரிசுத்த ஆவியின் வார்த்தைகளாக வெளிவர கிருபை கொடும். கர்த்தாவே, பேசும் அடியேனுடன் கூட இரும். கேட்கும் உடைய பிள்ளைகள் ஒவ்வொரு இருதயத்திலும் உடைய அக்கினியின் வார்த்தைகள் அக்கினி அம்புகளாய் செயலாற்றி இருதயத்தில் பசுமரத்தானியாய் பதிய கிருபையை கொடுங்கள். நீங்கள் பேசுங்கள் ஐயா. இவர்களின் எல்லா ஆதிக்கங்களையும் சுட்டெரிக்க உடைய அக்கினியின் வார்த்தைகளாய் உடைய ஜீவ வார்த்தைகள் மட்டும் வெளிவரட்டும். இந்த வேளையிலும் கர்த்தாவே, இலங்கை நாட்டில் நடந்த ஒவ்வொரு தூக்கங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மழையினால் பாதிக்கப்பட்ட உடைய பிள்ளைகளை கர்த்தாவே, மழையினால் தங்கள் உயிர்களை இழந்த உம்முடைய பிள்ளைகளுக்காக, அன்பானவர்கள் இழந்த உம்முடைய பிள்ளைகளுக்காக கண்ணீருடன் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, கர்த்தாவே, நீர்தான் அவர்களை ஆற்றி தேற்ற வேணும் என்று கேட்கின்றோம். இந்த வேளையிலும் தெய்வமே, அவர்களுக்கு வேண்டிய உதவியை உம்முடைய பிள்ளைகள் மூலம் அவர்களுக்கு நீர் அணுகியர்ல வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சி மன்றாடி கேட்கிறோம். இயேசுவே, நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். தங்கள் துக்கங்களையும் வேதனைகளையும் கர்த்தாவே, சரீர வியாதிகளுடனும் கடந்து செல்லும் பிள்ளைகளை உடைய கரத்திலே வைக்கின்றோம். நீங்கள் தான் தொட்டு அவர்கள் குணமாக்குங்கள். கர்த்தாவே, பற்பல வேதனைகளூடாக கடந்து செல்லும் பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பாரும். இந்த வேளையிலும் விசேஷித்த நாட்களை கொண்டாடும் உடைய பிள்ளைகளை, பிறந்த நாட்களை கொண்டாடும் உடைய பிள்ளைகளை நீர் பெயர் பெயராக ஆசீர்வதியும் ஐயா. நீங்கள் பேசுங்கள் ஐயா. உம்முடைய அக்கினியின் வார்த்தைகள் வெளிவரட்டும். நாங்கள் கேட்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் பரம தந்தையே, ஆமேன். அன்பானவர்களை, வேத பாடமாக யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் 7ஆம் வசனங்களை நாங்கள் வாசிக்க கேட்போம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அன்பானவர்களே, உம்முடைய ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் தருகின்றார். அதாவது, நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அவைகள் உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் விரும்புகின்றது அனைத்தையும் தருவேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு தருகின்றார். ஆம், இங்கே அழகாக தெளிவாக ஆண்டவர் கூறுகின்றார் 5ஆம் வசனத்தில், நீங்கள் கேளுங்கள், அவைகள் உங்களுக்கு தரப்படும் என்பதை தெளிவாக ஆண்டவர் கூறுவதை நாங்கள் பார்க்கின்றோம். இன்று ஆண்டவர் கூறுகின்றார் என்பதற்காக நாங்கள் அனைத்தையும் நாங்கள் கேட்கின்றோம் என்று நாங்கள் சிந்திக்க கூடியதாக இருக்கின்றது. ஆயினும் நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால், என் வார்த்தைகள் உங்கள் நிலைத்திருந்தால், நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அவைகள் அனைத்தும் உங்களுக்கு தரப்படும் என்று ஆண்டவர் கூறுகின்றார். நாங்கள் ஆண்டவர் இயேசுவுக்குள் நிலைத்திருந்தால் அவருடைய சிந்தை எமக்குள் இருக்கும், அவருடைய பரிசுத்தாவின் அபிஷேகம் எமக்குள் இருக்கும். அன்பானவர்களே, எனவே நாங்கள் சுயநலமாக நாங்கள் இதையும் கேட்க போவது இல்லை. இதைத்தான் பவுல் அப்போஸ்தலன் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் கூறுகின்றார், நமக்கு கிறிஸ்துவின் சிந்தை இருக்கின்றது. ஆம், பவுல் அப்போஸ்தலன் கூறுகின்றார், மற்றவர்களுக்கு அநேக சிந்தனைகள் இருக்கின்றது, உலக பிரகாரமான சிந்தனைகள். ஆனால் எமக்கு கிறிஸ்துவின் பிள்ளைகள், உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய சிந்தை ஆண்டவர் இயேசுவின் சிந்தை. ஆம், அவருடைய சிந்தனை இருக்கும் பொழுது, அவருடைய சிந்தை எமக்குள் இருக்கும் பொழுது நாங்கள் ஞானமாய் சரியானதை மட்டும் தான் நாங்கள் கேட்கப் போகின்றோம். சுயநலமாக
நாங்கள் எதையும் கேட்கப் போவது இல்லை என்பதை தெளிவாக பார்க்கின்றோம். இங்கு பொருளாதாரத்தில் நாங்கள் பார்க்கும் பொழுது அங்கு அடிப்படை தேவை, ஆடம்பர தேவை என்று 2 வகையாக பிரிவுகள் இருக்கின்றன. அடிப்படை தேவை ஒரு மனிதனுக்கு அத்தியாவசியமாக தேவையானது அடிப்படை தேவையாக இருக்கின்றது. ஆடம்பர தேவை அவனுக்கு அது அவசியம் இல்லை, ஆயினும் ஆடம்பரமாக அது அவனுக்கு தேவையாக இருக்கின்றது. உம்முடைய தேவைகள் அடிப்படை தேவையா ஆடம்பர தேவையா என்பதை பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கும் பொழுது அதை தெளிவாக உமக்கு விளக்கி காட்டுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அன்பான இன்றைய எமது அவசரமான கலாச்சாரத்தில் நாங்கள் அனைத்தும் பிசி என்று தேடிக்கொண்டிருக்கின்றோம். எல்லாம் நமக்கு அவசியம் வேண்டும், உடனடியாக வேண்டும். ஆம், நாங்கள் ஆண்டவர் கூறுகின்றார், நீங்கள் என்னில் நிலைத்திருக்கும் பொழுது நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அவைகள் உங்களுக்கு தரப்படும் என்பதை ஆண்டவர் கூறுகின்றார். நீங்கள் என்னில் நிலைத்திருக்கும் பொழுது நாங்கள் எம் தேவைகளை நாங்கள் நீள்மெயிலில் எடுப்பது இல்லை. முழங்கால் இருந்து ஆண்டவரை ஜெபிப்பதை விட நாங்கள் இமெயிலில் நாங்கள் நண்பர்களுக்கு அனுப்புகின்றோம். வாட்ஸ்அப் என்று ஆண்டவரே என்று ஆண்டவரை நோக்கி மேலே பார்க்காமல் நாங்கள் வாட்ஸ்அப்பில் நண்பர்களுக்கு நாங்கள் செய்திகளை அனுப்புகின்றோம். இன்று அவசரமாக நாங்கள் ஆண்டவரை மறந்து இந்த நவீன காலத்தில் அவசர உலகத்தில் உடனடியாக நமக்கு வேண்டும், அனைத்தும் வேண்டும் என்று நாங்கள் செயலாற்றிக் கொண்டிருக்கின்றோம். அன்பானவர்களே, இதைத்தான் ஆண்டவர் ஏசாயா புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் கூறுகின்றார். கர்த்தருக்கு காத்திருக்கின்றவர்கள் புதுபலன் அடைந்து கழுகை போல உயர எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கின்றவர்கள் மட்டும்தான். நாங்கள் அவசரமான உலகத்தில் ஆண்டவரை காத்திருக்காமல் நாங்கள் எங்கள் சுயபலனையும் சுய ஞானத்தையும் சுய கௌரவத்தையும் நாங்கள் நம்பி செயலாற்றும் பொழுது, எங்கள் நண்பர்களை நம்பும் பொழுது அந்த மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்கிய கதையாக செயலாற்றி கொண்டிருக்கின்றோம். அன்பானவர்களே, நாங்கள் முதலில் ஆண்டவரை நாங்கள் தருகின்றோம். கர்த்தருக்கு காத்திருக்கின்றோமா? ஏசாயா புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். இதைத்தான் அங்கு சங்கீதம் 103ஆம் சங்கீதத்தில் கூறப்படுகின்றது. கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது நாங்கள் கழுகை போல புதுபலன் அடைந்து வாலிபத்தை அடைவோம். வாலிபமாக எங்கள் அனைத்தும் நம்முடைய சிந்தனை, நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் நாங்கள் புத்துயிர் பெற்றதாக வருவோம் என்பதை இங்கு தெளிவாக சங்கீதக்காரனும் ஏசாத்திகசியும் நமக்கு தெளிவாக கூறுகின்றார்கள். அன்பானவர்களே, இன்று நாங்கள் ஆண்டவருக்கு காத்திருக்கின்றோமா? நாங்கள் ஆண்டவருடைய நீள்மெயிலில் இருக்கின்றோம், முழங்காலில் இருக்கின்றோமா, அல்லது இமெயிலில் நாங்கள் காத்திருக்கின்றோமா? அன்பானவர்களே, நாங்கள் காத்திருக்கும் பொழுது ஆண்டவருக்குள் நாங்கள் புதுபலன் அடைகின்றோம். ஆண்டவர் கூறுகின்றார் இன்றைய வார்த்தையில், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். செடியில் தான் கொடி இருக்கின்றது, கொடியில் செடி இல்லை. ஆம், அந்த செடியாகி அவருக்குள் நாங்கள் நிலைத்திருக்கின்றோமா? எம் வாழ்க்கை அவருக்குள் ஊன்றி இருக்கின்றதா? அவருடைய சித்தத்தை அறிந்து செயலாற்றுகின்றோமா? அல்லது ஏனோதானோ என்ற வாழ்க்கை வாழ்கின்றோமா? ஜப ஜீவியம் இருக்கின்றதா? ஆண்டவருக்குள் எங்களை அர்ப்பணிக்கின்றோமா? நாங்கள் செய்யும் காரியங்களில் ஆண்டவருக்குள் இருக்கின்றோமா? அன்பானவர்களே, இந்த புதிய மாதத்தில் நாங்கள் நத்தார் நாட்களில் சென்று கொண்டிருக்கின்றோம். உலகம் ஆடம்பரத்திலும் லௌகீகத்திலும் களியாட்டங்களிலும் சென்று கொண்டிருக்கின்றது. ஆயினும் ஆண்டவருக்குள் எவ்விதம் நாங்கள் காத்திருக்கின்றோம்? ஆண்டவருக்குள் காத்திருக்கும் பொழுது அவருக்குள் நாங்கள் ஒன்றுபட்டிருக்கும் பொழுது, செடியாக அவருக்குள் கொடியாக நாங்கள் இருக்கும் பொழுதுதான் நாங்கள் கனிகளை கொடுக்க முடியும். இந்த கனிகள் கலாத்தியருக்கு எழுதிய நிருபம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் 23ஆம் வசனத்தில் கூறப்பட்ட ஆவியின் கனிகளை விளக்குகின்றதாக இருக்கின்றது. இந்த பரிசுத்த ஆவியின் கனிகள் நாங்கள் ஆண்டவராகிய இயேசுவுக்குள் நிலைத்திருக்கும் பொழுது, இல்லாவிட்டால் 6ஆம் வசனத்தில் கூறப்பட்டபடி நாங்கள் வெளியே எரியுண்டு மிதிபட்டு அக்னியில் போடப்படுகின்றவர்களைப் போல இல்லாமல் இருக்க நாங்கள் அழைக்கப்படுகின்றோம். அன்பானவர்களே, இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் நாங்கள் திராட்சை செடியாகி அவருக்குள் நிலைத்திருக்கின்றோமா?
இன்று உங்களது சொந்த சபைகளில், உங்கள் உள்ளூர் சபைகளில், உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கும் சபைகளில், ஆலயங்களில் இன்று ஏஞ்சல் ட்ரீ என்று வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆம், அந்த ஏஞ்சல் ட்ரீ என்ன? தேவையான, அடிப்படை தேவையான சிறுவர்களுக்கு, தேவையான மக்களுக்கு, அவர்கள் தேவைகளை சந்திக்க அவர்களுக்கு நாங்கள் பரிசுகளை கொடுக்கின்றோம். எங்களது பணத்தையோ பொருளையோ அங்கு கொடுக்கும் பொழுது அந்த திருச்சபை அவர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கின்றது. இது ஏஞ்சல் ட்ரீ என்று ஒவ்வொரு திருச்சபையிலும் வைக்கப்பட்டிருக்கின்றது. உங்கள் உள்ளூர் சபைகளில் அந்த ஏஞ்சல் ட்ரீயில் உங்களால் இயன்ற உதவியை செய்யும் பொழுது உங்கள் ஊர்களில், சொந்த தாய் நாட்டில் அல்லது உங்கள் அருகில் இருக்கும் கிராமங்களில், உங்களுடைய சபையில் இருக்கும் மக்களுக்கு நீங்கள் உதவி செய்யும் பொழுது செடியாகி அவருக்குள் கொடியாக நீங்கள் வளர்கின்றீர்கள் என்பதை அறிந்திருக்கின்றீர்களா அன்பானவர்களே? ஆம், மாட்டுத் தொழுவத்தில் பிறந்த அந்த பாலகன், ஏழை பாலகனை நாங்கள் இன்று ஆடம்பரமாக நட்சத்திர கொட்டல்களில், நாங்கள் உல்லாச விடுதல்களில் விலை உயர்ந்த மதுவையும் மாதுவையும் நாங்கள் செயலாற்றி கொண்டிருக்கின்றோம். விலை உயர்ந்த உடைகளை உடுத்தி ஆடம்பரமாக நாங்கள் விருந்து உபசாரம் பணக்காரருக்கு பணக்காரர் செய்து கொண்டிருக்கின்றோம். இது அல்ல நத்தார். தேவையான மக்களுக்கு உதவி செய்வது ஏஞ்சல் ட்ரீ மூலம் செடியாகி அவருக்குள் கொடியாக நாங்கள் நினைத்திருப்போம். வார்த்தையில் நாங்கள் நினைத்திருப்போம். அப்பொழுது எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம், ஐம்புலன்கள் அவருக்குள் நிலைத்திருக்கும் பொழுது பிரஸ்தாவினால் நிலை பெறும். சிந்திப்போம். தேவன் உங்களை பரிபூர்ணமாக கனிகளை கொடுக்க, நீங்கள் கனிமரங்களாக இருக்க ஆசீர்வதிக்கின்றார். சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி.